தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன். தூய அந்தோனியாரை நோக்கி பொது மன்றாட்டு நாள் 5. எங்கள் பாதுகாவலனான தூய அந்தோனியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்தும் பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை தகர்த்தெரித்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே, துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே, பாவியராகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். புதுமை வரம் பெற்றிருக்கும் எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் ஓடி வந்துள்ள உம் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் மீது உன் கருணை கண்களை திருப்பியருளும். துன்பம், பிணி, வறுமை, சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவியருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் கொடுத்தருளும். எங்கள் அன்புக்குரிய தூய அந்தோனியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல் நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்துக்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கும் வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், திருச்சபை தலைக்கவும், நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மக்கள் யாரும் மெய்யங்கடவுளை கண்டறிந்து தக்க முறையில் அவரை வழிபடவும் எங்களுக்காக இயேசுவை வேண்டியருளும். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பினையும் ஆசிர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகிறோம். ஆமேன். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை புனிதராம் புனித அந்தோனியாருக்கு மாதம் 13ஆம் தேதி திருவிழா. அதற்காக நவநாள் எடுத்து மேல் நாரியப்பனூரிலே விழா கொண்டாடப்படும். அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதற்காக இது பொதுவான மன்றாட்டு. இந்த நவநாட்களிலே நாம் வேண்டிய வரங்களை அந்தோனியாரிடம் கேட்கும் பொழுது தட்டாமல் அனைத்து வரங்களையும் அவர் நமக்காய் கொடுத்து அதிகமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள புனிதரே, கோடி அற்புதரே, கோடி அற்புதங்கள் செய்யும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே 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 புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாளை மீண்டும் சந்திப்போம். ஆமேன்.